கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா ஜெபித்த போது மழை பெய்யவில்லை. ஏன்னா ஆண்டவரை நோக்கி எலியா ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. 17வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும்போது எலியா நம்மை போல ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்தும் அவரது ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. ஏன் தெரியுமா? இந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான்னு பார்க்கிறோம். நமது ஜெபங்களில் நாம் ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்கும்போது அந்த ஜெப குறிப்பை ஃபோக்கஸ் பண்ணி கருத்தாய் ஜெபிக்கணும். அந்த ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபிக்கும்போது அதை முன்வைத்து குறிப்பிட்ட நேரங்கள் கருத்தாய் தெளிவாக முழு மனதோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக எலியாவை பற்றி நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 8:19 பாகாரின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேர் மற்றும் ஜனங்களோடு தான் மட்டும் தனியாக நின்று கர்த்தரே தெய்வம் என்று வைராக்கியமாக நின்றவர். 36வது வசனத்தில் அவர் ஜெபிக்கும்போது, நான் இந்த காரியங்களெல்லாம் உமது வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று கூறுகிறார். அப்படின்னா அவர் ஆண்டவர் வார்த்தையின்படி அவர் சித்தப்படி செய்கிறவர். நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்கும் முன்பு அவர் விருப்பம் கேட்கிறோமா? உங்களுக்கு விருப்பம் இருக்குதாப்பா, நான் ஜெபிக்கிற இந்த காரியம் அப்படி கேட்டுக்கிட்டு தானே நம்ம ஜெபிக்கிறோம். எலியாவை பற்றி இதில் 2 காரியங்கள் பார்த்தோம். முதலாவதாக கருத்தோடு ஜெபிக்கிறவர், 2வதாக ஆண்டவரின் வார்த்தையின்படி செய்கிறவர். கடைசியாக அவரிடத்தில் காணப்பட்ட இந்த நல்ல பழக்கங்களால் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுன்னு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அப்படின்னு பார்க்குறோம். தேவக்கரம் என்னோடு இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? நம்மை போல பாடுள்ள மனுஷன்தானே எலியா. ஆனால் அவர் சில காரியங்களில் ரொம்ப கரெக்டாக இருந்தார். அதனால் தேவக்கரம் அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தினது. 2 காரியங்கள் பார்த்தோம். 1 கருத்தோடு ஜெபிக்கிறவர், 2வது ஆண்டவர் வார்த்தையின்படி செய்கிறவர். நீங்களும் கருத்தோடு ஜெபிங்க, ஆண்டவர் வார்த்தையின்படி அவர் சித்தத்தின்படி நடங்க. தேவக்கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.